டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை பின்போடப்பட்டுள்ளன. பல மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகள் சர்வதேச சமூகத்தின் அழுத்தங்களை அடுத்து கடந்த மாதம் 16ஆம் தேதி மீண்டும் ஆரம்பித்திருந்தன. ஆந்திர பிரதேசில் இருந்து தனி தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என கோரும் தலைவர்கள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை இன்று சந்தித்தனர். தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தமது நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு வரையறை செய்யப்பட வேண்டும் என்று தலைவர்கள் அப்போது கோரிக்கை விடுத்தனர். லிபியாவில் பதவி நீக்கப்பட்ட மோமர் கடாஃபிக்கு ஆதரவானவர்கள் பலமுற்றிருக்கும் ஸ்ரேட் நகர் மீது தேசிய இடைக்கால கவுன்சில் படையினர் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இன்று நகர மத்தி மீது ராக்கெட் தாக்குதல்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்ரேட் நகரிலிருந்து ஏற்கனவே வெளியேறியிருக்கிறார்கள். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நகரை விட்டு வெளியேற விரும்பவில்லை. கடாஃபிக்கு விசுவாசமான படையினரின் கடும் எதிர்ப்பினை தேசிய இடைக்கால கவுன்சிலின் படையினர் எதிர்நோக்கி வருகின்றார்கள். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.